வணக்கம் மிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃப்ளெக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம மைண்ட் ஃபார் அவரோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட நான் ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும். அண்ட் ஃபமிக்குட்டி, ரொம்ப தேங்க்ஸ். நீ எனக்கு கொடுத்த சப்போர்ட், அதுவும் இந்த எஃப்எஃப்க்கு நீ கொடுத்தது, அண்ட் என்கிட்ட பேசணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணி நீ பேசினது எல்லாமே எப்படி சொல்கிறது, எனக்கு சொல்ல தெரியல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை யாரும் இப்படி மோட்டிவேட் பண்ணதில்லை. அதுவும் சேனல் விஷயத்தில் வந்து யாருமே என்னை இந்தமாரி மோட்டிவேட் பண்ணதே இல்லை. இது ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படி இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போடுங்க போடுங்க அப்படின்னு. பட் நீ என்னை சப்போர்ட் பண்ணது எப்படி சொல்கிறது, அது வித்தியாசமாக இருந்துச்சு, எனக்கே ஃபீல் ஆணுச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீ சொன்னதுனால தான் நான் ரெக்கார்ட் பண்ண இப்படி உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீ ஆசைப்பட்ட மாரி நான் எல்லாமே பண்ணுறேன், சரியா? ஒரு நாள் உன்கிட்ட வந்து சொல்லுவேன் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு. நானும் நம்புகிறேன், இன்ஷா அல்லாஹ் நடக்கும், சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு, சப்போர்ட் கொடுக்குறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச், சரியா? ஃபமி, லவ் யூ. சரி வாங்க கைஸ், இது ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பேர் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ரீச் ஆகும், சரியா? அண்ட் ஒரு பொண்ணு மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தா. அண்ட் அந்த பொண்ணுக்கு நான் ரிப்ளை இன்னும் பண்ணலை. நான் இப்போ தான் ஞாபகம் வருது எனக்கு. அண்ட் கடைசியாக போட்டிருந்த கமெண்ட், இந்த எஃப்எஃப்க்கு கடைசியாக வந்த கமெண்ட் இது தான். அண்ட் நான் பின் பண்ணுறேன் லாஸ்ட்டில், வீடியோ கடைசியாக நான் பின் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்டா உன்னோட சப்போர்ட்டுக்கு. நான் ரொம்ப உன்னோட கமெண்ட்டில் எனக்கு டியர்ஸ் தான் வந்துச்சு. யாருமே இப்படி பண்ணதில்லை எனக்கு. இந்த எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் இந்தமாரி கமெண்ட் நான் வந்து 1.5 வருஷமாக இதுக்காக வெயிட் பண்ணேன். 1 வருஷம், ஆமாம் சாரி, 1 வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் இந்தமாரி கமெண்ட் வராதா அப்படின்னு. கடைசியில் 1 வருஷம் கழித்து இந்த கமெண்ட் வந்திருக்கேன் எனக்காக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்டா. உன் பேர் என்ன, ஐடி பேர்லாம் எனக்கு தெரியல. அண்ட் கடைசியில் நான் பின் பண்ணுறேன், ஓகே? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இமேஜின் யுவர் செல்ஃப். அண்ட் போன பாட்டு எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, நீங்கள் அந்த பார்க்கில் உட்காந்து ஜிமினும் போயிட்டான் அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க போகலாம். போய் என்ன ஒயின் பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்கலாமா? வயன், நீ இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை தானே? நீ ஆசைப்பட்டவங்க எல்லாருமே உன்னை விட்டு போகிறாங்க. நீ அவங்களுக்கு கொடுத்த லவ் பார்த்தாலையா? இல்லை அவங்க கேட்குற லவ் உன்னால் கொடுக்க முடியலையா? எதுவுமே உனக்கு தெரியல வயன். எல்லார்கிட்டையும் அடிபட்டு இதோ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டேயும் ஒன்றும் இல்லை, லவ் கிட்டேயும் ஒன்றுமே இல்லை. நீ எதுக்கு தாண்டி டிசர்வ்? நீ எதுக்குமே டிசர்வ் இல்லையா வயன்? நான் என்ன சொல்கிறது ஒன்று, நீ எதுக்குமே டிசர்வ் இல்லை போல வயன். நீ அதனால தான் சிக்கிக்கிட்டேருந்து தூரமாக வந்துட்ட. அவனை நீ எவ்வளோ லவ் பண்ண, பட் அவனுக்கே உன்னை பிடிக்கல, அப்படி தானே? இதெல்லாம் எதுக்கு இந்த காட் என்ன பண்ண வைக்கிறாரு? காட் எதுக்கு இன்னும் என்ன அவர்கிட்ட கூப்பிடாம என்னை இப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்காரு? நான் இன்னும் எவ்வளோ ஃபேஸ் பண்ணணும், எதுவுமே எனக்கு புரியல. இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன், எதுவுமே எனக்கு புரியல. ஜெயிக்கவே என்னால் மறக்க முடியல தான். ஆனால் என்னால் எப்படி ஜிமினை லவ் பண்ண முடியும்? ஜிமினை எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜிமின் பாவம், என்ன மாரி பொண்ணெல்லாம் அவனுக்கு கிடைக்க வேணாம், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பெஞ்சிலே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தான் அங்கே ஜிமினும் வராரு. ஜிமின் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே நிற்கிறாரு. அங்கனையே நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க, அது மட்டும் அவருக்கு நல்லா தெரியுது. இப்போது நான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நிற்கிறாரு. அங்கனையே உங்ககிட்ட வந்து பேசலாமா என்னன்னு. இப்போ நான் போனேன்னா அவள் கன்ஃபார்ம் அழுதுருவா. இப்போயே அழுதுட்டு தான் இருக்க மாரி இருக்குது. நான் போவா என்ன? அவள் பாவம், இந்த இடத்துல நான் தேவைப்படுவேன். பரவாயில்ல, போகலாம் அப்படின்ட்டு
ஜிமின் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காரு. வயன் வயன் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் கண் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. ஏய், எதுக்கு நீ இப்போ அழுற? போய் போய் நீ செக்கிக்கிட்ட கேட்டியா? ஆ, கேட்டேன் வயன், கேட்டேன். என்ன கேட்ட? அவன் என்ன சொன்னான் அவன்கிட்ட? வயன் வயன் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அவன் 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 ஒன்றுமே சொல்லலை வயன், என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. அவன் பொய் சொல்லாத ஜிமின், அவன் எல்லாமே உன்கிட்ட சொல்லியிருப்பான். எனக்கு தெரியும் அவன் எல்லாமே உன்கிட்ட சொல்லியிருப்பான்னு. என்ன சொன்னான் அவன்? வயன், நான் தான் சொல்கிறேன்ல, அவன் எதுவுமே சொல்லலைன்னு. அப்புறம் என்ன? இல்லை ஜிமின், நீ பொய் சொல்கிற. எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு என் லவ்வை விட நீ தான் ரொம்ப முக்கியம். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தானே என்ன அவன் தூக்கி போட்டுட்டான். ஐயோ, இவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? ஏண்டி அவன் லவ் பண்ணுறது மட்டும் உனக்கு தெரியுது, நான் லவ் பண்ணுறது மட்டும் உனக்கு தெரியவே மாட்டேங்குது. வயன், அதெல்லாம் ஒன்றும் அவன் சொல்லலை. சரியா? சரி வா, கிளம்பு, வீட்டுக்கு போகலாம். இல்லை ஜிமின், நீ சொல்லு, என்னென்ன சொல்லு. பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். வயன், எதுவும் சொல்லன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? இல்லை ஜிமின், நீ சொல்லு, அவன் என்ன சொன்னானே சொல்லு ஜிமின். பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓ காட் வயன், அவன் ஒன்றுமே சொல்லலை. சரியா? பிடிக்கலன்னு சொன்னானா? என்ன பிடிக்கலன்னு சொன்னானா ஜிமின்? வயன், ஏண்டி என்ன அப்படி கொல்ற? நான் இப்போ என்ன சொல்லுவேன் உன்கிட்ட? ஆமாம் வயன், உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். தெரியுமே. இல்லை ஜிமின், அவன்கிட்ட ஏதோ இருக்குது, ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேன்றான். உன்கிட்ட கன்ஃபார்ம் அதை சொல்லியிருப்பான், ஆனால் அதை நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற. அவனுக்கு என்ன பிடிக்காம இருக்காது ஜிமின், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதேமாரி தான், ரொம்ப பிடிக்கும். ஆனால் எதுக்கு என்கிட்ட இப்படி சொல்லி என்னை விட்டுட்டு போகணும்? வயன், உன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு ஒன்று பிடிக்கும்டி. காட் அப்படின்ட்டு ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளுக்குள்ளே. ஆனால் நீங்கள் அவனை ஜேகே பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே கிட்ட வந்தா, ஜேகே அவரோட வாலெட்டில் உள்ள உங்கள் ஃபோட்டோவை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காரு. வயன், உனக்கு தெரியுமா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. பட் என் லவ்லாம் இப்படி தான். ஆனால் ஜிமின் பண்ணுறான் பாரு, அதுக்கு பேர் தாண்டி லவ். ஆனால் என் லைஃப்பில் உன்னை மாரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டேன். பட் அவன் மிஸ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன்டி. உன்னை எனக்கு அப்படியே பிடிக்கும்டி. நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். உன்னை பார்த்து பேசி சிரித்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி நிறையா பண்ணியிருக்கேன்டி. ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்டி உன் கூட இருந்தா. பட் ஜிமின் பாவண்டி, நான் அப்பையிலேருந்து லவ் பண்ணுறான். நான் அவன் கண்ணில் நான் அதை பார்த்துருக்கேன் வயன். ஜிமின் உன்னை நல்லா பார்த்துப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் தான் அவனை மிஸ் பண்ணிட்டேன்ல. உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன் வயன். ஐம் ஸோ சாரி வயன். உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன்டி. ஆனால் என்றைக்குமே எனக்கு நீ தாண்டி ட்ரூ லவ். நான் நினைவு தெரிஞ்சு ஒரு லவ் ட்ரூவாக பண்ணேன்னா அது நீ தான் வயன்.
லவ் யூ ஸோ மச் வயன். பட் ஜிமின் உன்னை லவ் பண்ணுற மாரி என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். அப்போது அவ கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் உன்னை என்னால் மறக்க முடியாது வயன். எப்படி நான் உன்னை மறக்க போகிறேன்னு எனக்கு தெரில வயன். எனக்கு உன்னை மறக்க முடியாது வயன். எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்க வயன். நீ இல்லாமல் நான் 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 பேசாமல் நான் செத்துருவா வயன். நீ ஹாப்பியாக இருக்கணும், ஆனால் அதை நான் பார்க்கணும். சத்தியமா என்னால் முடியல வயன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது வயன். வயன் சத்தியமா என்னால் இருக்க முடியாதுடி. லவ் யூ வயன் அப்படின்ட்டு அவன் ரொம்ப அழுகிறான். வயன் நான் சாக மாட்டேன்டி, நான் சாக மாட்டேன். நீ நீ ஜிமின் கூட சந்தோஷமாக இருக்கணும். நான் அதை பார்க்கணும் வயன். நான் பார்க்கணும். நீ அவன் கூட ஹாப்பியாக இருக்கணும். நான் அதை பார்க்கணும் வயன் அப்படின்ட்டு அவனும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, வயன் உன்னை நான் மறக்கணும், சீக்கிரம் நான் உன்னை மறக்கணும் வயன் அப்படின்ட்டு அவன் அந்த உங்கள் ஃபோட்டோவை எடுத்து அப்படியே டஸ்ட்பினில் போட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஜிமின் உங்ககிட்ட அவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் காதுலேயே வாங்குற மாரி இல்லை. ஜேக்கு போயிட்டான் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமினுக்கும் கோவம் வந்துடுது. ஏய் நிறுத்துடி, போனவனுக்காக உட்காந்து அழுதுட்ருக்கியா? மொயன் ஏன் உனக்கு புரிய மாட்டேன்து? ஏன் வயன் உனக்கு புரியல? நான் இருக்கேனே, உனக்கு புரியலையா? இல்லை புரியாத மாரி நடிக்கிறியா வயன்? அவன் போயிட்டான். நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன் உனக்காக. ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்ற? ஏன் வயன்? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? எதுவுமே பண்ணலடி. நான் உன்கிட்ட சின்ன வயசில் விளாண்டது மட்டும்தாண்டி என் தப்பு. அந்த ஒரு பார்வையால் நான் இன்ன வரையும் தப்பாக தெரிகிற வயனோ முன்னாடி. நான் சொல்கிறேன் அதுவும் தப்பு தான் வயன். நான் உன்கிட்ட அதை பண்ணியிருக்க கூடாது தான். ஆனால் உன்கிட்ட பண்ண மாரி வேறு எந்த பொண்ணுக்கும் நான் பண்ணதில்லை வயன். இது சத்தியமாக உண்மை வயன். ஏன் வயன் உனக்கு புரிய மாட்டேன்து? நான் அவ்வளோ கேவலமாக இருக்கேனாடி உனக்கு? என்ன நீ அப்படி வெறுக்கிறியா? என்ன உனக்கு சுத்தமாக பிடிக்காதா? இல்லை நான் எதுனா உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேனா? ஏன்டி ஏன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு அவன் தான் வேணும்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் போனதுக்கு ரீசன் கேட்டேனா நீ அவன்கிட்ட போக மாட்ட. உனக்கு என்னை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதுல்ல. எப்படி தெரியும்? நான் தானே இங்கே மாரி இருக்கேன். ஏன் வயன் ஏன்டி உனக்கு என்னோட லவ்லாம் சுத்தமாக புரியாதுல்ல வயன்? புரியாதுடி உனக்கு. நான் என்ன பண்ணாலும் சுத்தமாக எதுவுமே புரியாதுடி உனக்கு. பரவாயில்ல வயன், பரவாயில்ல. நான் பார்த்துக்கிறேன் வயன். உனக்கு எது இஷ்டமோ அதை பண்ணு, சரியா? ஓகே வயன், சேஃபாக வீட்டுக்கு போயிரு. ஓகே வயன், நான் உன்னை நீ டிஸ்டர்ப் பண்ண போகிறதா இல்லை. உனக்கு எது சரின்னு படுதோ அதே பண்ணுவேன், சரியா? ஆனால் உனக்குன்னு யாரும் இல்லைன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வா. நான் என்றைக்கும் இருப்பேங்கிறத மட்டும் நான் உனக்கு சொல்கிறேன். எப்போவுமே நான் இருப்பேன் வயன்.
உனக்காக அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டே அப்படியே போகிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்டே நிற்கிறீங்க. இந்த பாட்டோட போதும்டா, நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். அண்ட் அந்த பொண்ணோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? இந்த எஃப்எஃப் பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ, பட் இன்னும் ஒரு 2 or 3 பார்ட்ஸ் தான், அதுக்கு மேலே இழுத்துட்டு போக மாட்டேன், முடிஞ்சிடும், சரியா? அண்ட் அண்டில் த சைனிங் ஆஃப் பிரைட், டாடா, பாய், லவ் யூ கைஸ். சீக்கிரம் வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள், பாய்.